மயிலாப்பூர் தொகுதியில யார் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கக்கூடிய நிலையில தமிழிசை சவுந்தரராஜன் நம்மளோட இருக்கிறார். மேம் வணக்கம். தென் சென்னையில ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில போட்டியிட்டு இருந்தீங்க. இப்பொழுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவங்க வரும்பொழுது வாகன பிரச்சாரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு? இல்ல, முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாஜக ஒரு தலைவி என்ற முறையிலும், ஏற்கனவே தென் சென்னையில பாராளுமன்றத்தில் போட்டி போட்டேன் என்ற முறையிலும் நான் ஏற்கனவே அண்ணன் சோழிங்கநல்லூர் வரும்போது கலந்து கொண்டேன். அந்த வகையில தான் கலந்து கொண்டேன். என் கட்சி வேட்பாளர் யாருன்னு கட்சி தான் அறிவிக்கும். ஆனா இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் தமாகவும் பாமகவும் அமமுகவும் இன்னைக்கு தேர்தல் இடங்களை அறிவிச்ச உடனே அண்ணனோட முதல் நிகழ்ச்சி மிக மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. நிச்சயமா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கான அச்சாரமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. குறிப்பா ஆளுநர் பதவி வேண்டாம், தேர்தல் அரசியல் தான் வேணும்னு சொல்லி விலகி வந்திருந்தீங்க. இப்ப தேர்தல் வந்துருச்சு, நிச்சயமாக போட்டி இருக்குமா? போட்டி இருக்கும். எந்த தொகுதின்றதை என்னோட கட்சி முடிவு பண்ணும். ஓகே, நீங்க சென்னையில தான் பெரும்பாலும் போட்டியிடுறது. ஆனா சென்னையில இப்ப ஒரே தொகுதி தான் மயிலாப்பூர் மட்டும்தான். சோ அப்ப மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மேம். கட்சி அறிவிக்கும் போது புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ கூட்டணி எப்படி இருக்கு மேம்? ஏன்னா விஜய் போன்ற முக்கியமான நடிகர்களுடைய பார்ட்டி சென்னையை முக்கியத்துவம் படுத்தி வேட்பாளர் நிறுத்துறாங்க. இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தவனே எங்க விஜய் இருக்காரு, எங்க திமுக இருக்காருன்னே தெரியலையே. எல்லாம் மக்களோட மக்களா எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்குது. அதனால அவங்களெல்லாம் தேட தான் செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை முதல் நாளே நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். அதனால நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளவு வாக்கு சதவீதத்துல வெற்றி பெறுவீங்க? அது மக்கள் சொல்லணும். நிச்சயமா வெற்றி பெறுவோம். வாக்கு சதவீதத்தை மக்கள் தான் சொல்லணும். ஆனா வெற்றி பெறுவோம். என்டிஏல 2வது இடம் பிடிச்சிருந்தீங்க. சோ எவ்வளவு பர்சன்டேஜ் வர வாய்ப்பு இருக்கு? வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இருக்கு. நான் மட்டும் இல்ல, 234 தொகுதியிலே நாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதனால நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது பாஜக தொகுதி, அதிமுக தொகுதி, பாமக தொகுதி, தமாக தொகுதி நான் பார்க்கல. எல்லாமே எங்க தொகுதி தான். எல்லாமே வெற்றி பெறுவோம்.